அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் செலவின மசோதாவில் மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய சுகாதார காப்பீடு பிரீமியங்களுக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு ஐநா ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அமெரிக்காவில் அரசு நிர்வாக முடக்கத்தை வைத்து ட்ரம்ப் போட்ட திட்டம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் செலவின மசோதாவில் மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தின் கீழே வரக்கூடிய சுகாதார காப்பீடு பிரீமியங்களுக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் அதனை ஏற்க ஆளும் கட்சியான குடியரசுக் கட்சியும் அதிபர் ட்ரம்ப்பும் ஏற்கலங்க. அதனால் அரசு நிர்வாகம் 2 நாட்களை கடந்து முடங்கி இருக்கிறது. இதனால் சுமார் 7.5 லட்சம் அரசு ஊழியர்கள் பணியிழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலையும் ட்ரம்ப் போட்ட திட்டம் ஜனநாயக கட்சியினர் கொதிப்பில் ஆழ்த்தி இருக்கிறதாகவே சொல்லப்படுது. அமெரிக்காவில் அரசு துறைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். அதற்கு செலவின மசோதா தாக்கல் செய்யப்படும். அந்த வகையில் குறுகிய கால செலவின மசோதா ஒன்று நாடாளுமன்றத்தில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா ஆளும் கட்சி 60% மெஜாரிட்டி செனட் சபையில் பெற்றிருக்கணுங்க. ஆனால் ஆளும் குடியரசுக் கட்சிக்கு அமெரிக்காவின் நாடாளுமன்றத்தின் இரு அவைகள்லையுமே பெரும்பான்மை இடங்களை பெற்றிருந்தாலும் செலவின மசோதா நிறைவேறுவதற்கு தேவையான 60% வாக்குகளுக்கான மெஜாரிட்டி செனட் சபையில் கிடையாது. அங்கு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னா எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியின் ஆதரவு அந்த கட்சி பெற்றாக வேண்டும். வழக்கமாக ஜனநாயக கட்சி தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால்தான் ஆதரிக்கும். அந்த வகையில் செலவின மசோதாவில் மலிவு விலை பராமரிப்பு சட்டத்தின் கீழே வரும் சுகாதார காப்பீடு பிரீமியங்களுக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியினர் கோரிக்கை வைத்தாங்க. ஆனாலும் ஆளும் கட்சியான குடியரசுக் கட்சி மறுத்து இதனால மேற்படி செலவின மசோதாவுக்கு ஜனநாயக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இதனால மசோதா நிறைவேறுவதில் சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது. செலவின மசோதா நிறைவேற்ற முடியாததால் அமெரிக்காவின் அரசு துறைகளுக்கான நிதி ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அரசு துறைகள் அனைத்தும் முடங்கி இருக்கு. கடந்த 1ஆம் தேதி அதிகாலை 12:01 முதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முட்டுக்கட்டை 2 நாட்களை கடந்து நீடித்து வந்துட்டுருக்கு. செலவின மசோதான பிரச்சினை காரணமாக அமெரிக்காவின் இராணுவம், உள்நாட்டு பாதுகாப்பு, விமான சேவை, அறிவியல் ஆய்வு, வங்கிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகள் மட்டுமே இயங்கும். ஆனால் அந்த ஊழியர்களுக்காக ஊதியம் நிறுத்தி வைக்கப்படும். அதே நேரம் தேசிய பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், பார்வையாளர் மையங்கள் உள்ளிட்ட சுற்றுலா மையங்கள் போன்ற அத்தியாவசிய மற்ற துறைகள் அனைத்தும் மூடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த துறைகளில் பணியாற்றி வரக்கூடிய சுமார் 7.5 லட்சம் அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் பணி இழக்கும் அபாயத்திலையும் இருக்காங்களாம். இந்த முடக்கத்தால் அமெரிக்க அரசுக்கு ஒவ்வொரு நாளும் $400 மில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டு வருகிறதாம். அதே போல உள்கட்டமைப்பு திட்டங்களும் முழுமையாக முடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அமெரிக்காவில் ட்ரம்பின் அரசு நிர்வாகம் தீவிரமாக முடங்கியிருப்பதால் நாடு முழுவதும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முடக்கத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்திருக்கிறது. இது நாட்டின் பொருளாதாரத்தில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த விவகாரத்தில் செலவின மசோதா விவகாரத்தில் ஆளும் குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்காங்க. இதனால் செலவின உடனடியாக நிறைவேறும் நிலை கிடையாது. இதனால் ட்ரம்ப் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார். ட்ரம்ப் தான் இந்த முடக்கத்திற்கு காரணம் அப்படின்னு எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி விமர்சித்து வந்துட்டுருக்காங்க. அதே நேரம்
அமெரிக்க பணியாளர் தொகுப்பை மறுவரையறை செய்யவும், எதிர்ப்பாளர்களை தண்டிக்கவும் இந்த அரசு நிர்வாக முடக்கத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த ட்ரம்ப் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த உள்ளதாக சொல்லப்படுது. இதனால் ஜனநாயக கட்சியினர் கொதித்து போயிருக்கிறாங்களாம். அதே நேரம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா சீனாவுக்கு இடையே அக்டோபர் 26 முதல் விமான சேவை முதலாளாக இண்டிகோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும் நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்க இந்த மாத இறுதிக்குள் ஒப்புக்கொண்டிருக்காங்க. பணிகள் விமான போக்குவரத்து இடையேயான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் அக்டோபர் 26 முதல் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு நேரடி விமான சேவை தொடங்குது. கொல்கத்தாவிற்கும் குவாங்கே சேவிற்கும் இடையே தினசரி நேரடி விமானங்களை இயக்க உள்ளதாக இண்டிகோ அறிவித்திருக்காங்க. இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை தொடர்பான ஒப்பந்தம் அக்டோபர் 2ஆம் தேதியான காந்தி ஜெயந்தி நாளில் கையெழுத்தாகி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதனை இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தும் இருக்கு. அண்மையில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் நடத்திய சந்திப்புக்கு பிறகு இந்த பெரிய முன்னேற்றம் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்திருக்கு. அதே நேரம் விமான சேவை தொடர்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே இரு நாடுகளின் விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு இடையே தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்திருக்கிறது. நேரடி விமான சேவையை மீண்டும் கொண்டு வருவதிலையும் அதற்காக திருத்தப்பட்ட விமான சேவை ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்தும் பேச்சுவார்த்தையில கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. அதனால கையெழுத்தாகி இருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் விமான சேவைக்காக தேர்வு செய்யப்பட்ட விமான நிறுவனங்கள் தேவைகளுக்கு ஏற்ற வகையில் குளிர்கால அட்டவணைகளில் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட்ட இடங்களுக்கு இடையே நேரடி விமானங்களை இயக்க அனுமதிக்கப்படுகிறது. இந்தியா சீனா இடையான இந்த ராஜதந்திர நடவடிக்கையை தொடர்ந்து இண்டிகோ விமான நிறுவனம் தனது சேவைகளை மீண்டும் அறிவித்திருக்காங்க. அக்டோபர் 26 முதல் இந்தியாவின் கொல்கத்தாவிற்கும் சீனாவின் குவாங்சேவிற்கும் இடையே தினசரி நேரடி விமானங்களை இயக்கவுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதேபோல விரைவில் டெல்லியில இருந்து குவாங்சேவிற்கும் நேரடி விமானங்களை அறிமுகப்படுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. கொரோனா தொற்று நோய் மற்றும் அதைத் தொடர்ந்து லடாக் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே உறவு கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் நட்புறவு மேம்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நேரடி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்ததால் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் கல்வி சேவைகளும் இரு நாடுகளுக்கும் இடையே பாதிக்கப்பட்டிருக்கிறது. விமான இணைப்புகளை மீண்டும் தொடங்குவது, எல்லை கடந்த வர்த்தகம், இரு நாட்டு வணிகர்களிடையே வர்த்தக கூட்டு முயற்சி அதிகரிக்கும், சுற்றுலாவும் இரு நாடுகளிலையும் மேம்படும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் செலவினங்கள் மசோதாவில் ஆளும் தரப்புக்கும் எதிர்கட்சிக்கும் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னும் இதனால் அமெரிக்க அரசு முடங்கிவிட்டது அப்படின்னும் தற்போதைய சூழலில் இந்த முடக்கம் முடிவுக்கு வருவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கை நடக்கும் என வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்காங்க. அமெரிக்காவில் அரசு செலவினங்கள் தொடர்பான மசோதா இன்னும் நிறைவேறலை. அங்கே இந்த மசோதா நிறைவேறினா மட்டுமா ஃபெடரல் அரசே இயங்கும். ஆனால் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாத சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அமெரிக்க அரசு முடங்கி இருக்கிறது. தற்போதைய சூழலில் அது சீராக வாய்ப்பிருப்பது போல தெரியல. இதற்கிடையே அமெரிக்க ஃபெடரல் அரசு ஊழியர்கள் மீதான ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் அடுத்த 2 நாட்களில் தொடங்கும் அப்படின்னு வெள்ளை மாளிகை கூறியிருக்காங்க. அத்தியாவசியமற்ற அனைத்து ஊழியர்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுனால ஆட்குறைப்பு மிக பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னே தெரியுது. கடந்த 7 ஆண்டுகளில் முதல் முறையாக அமெரிக்கா முடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு அங்கு இருக்கக்கூடிய இரு கட்சிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டியும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் ஆளும் குடியரசுக் கட்சியினர் தற்போது இருக்கக்கூடிய நிலையை பெடரல் அரசின் செலவுகள் தொடர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்களாம். ஆனால் தற்போது அரசு மிக அதிகமாக செலவழித்து வர்றதாகவும் அது தேவையில்லை அப்படின்னும் ஜனநாயக கட்சியினர் கருதுகிறாங்க. இதன் காரணமாகவே இருதரப்பிற்கும் இடையே உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.